மாமா டிவிக்கு பார்வதி கமருதீன் இல்லைன்னா கண்டென்ட்டும் கிடையாது. இப்போ அடிஷ்னலாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மொத்த சீசனுமே நம்ம சொல்லியிருக்கோம். பார்வதி, கமருதீன், வினோத்து, அப்புறம் நடிப்பு அரக்கன், திவாகர். இப்போ என்னென்னா அண்டா காக்கசும் நிகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் திரும்ப ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. எப்படி ரெட் கார்டு காட்டுறாங்கண்ணா, அதாவது எல்லாமே இவங்க டிஆர்பிக்காக தாங்க பண்ணுவாங்க. இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போயுமே பாருங்கள், கண்டென்ட் பிச்சை வந்து யாருக்கிட்ட, பார்வதிக்கிட்டையும் நடிப்பு அரக்கன்ட்டையும் வாங்கியிருக்காங்க. வினோத்தை கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஏன்னா வினோத்து கண்டஸ்டன்ஸ் தானே, அவனை தான் எல்லாத்துக்கும் கூட்டி போயிடுறாங்களே. பேமெண்ட் இன்னும் வரல போல். எல்லாம் இருக்காங்க. அன்பு கேங்க அந்த பக்கம் ஒரு டீம் பார்த்தீங்கன்னா சபரி, பலூனு, எப்ஜே, ஆதிரை, இவங்கெல்லாம் அன்பு கேங்கன்னா ஒரு டீமு. இந்த பக்கம் இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா கானா வினோத்து, வியானா, துஷாரு, சுபிக்ஷா. எல்லாத்துக்கும் போயிருதுங்க, எல்லாத்துக்கும் போயிருது. எல்லா ஷோலையும் சுபிக்ஷா இருக்குது. அது ஓகேங்க, அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அது நல்ல பிள்ளை. வியானா ஓகே, கானா வினோத் இருக்கான், துஷாரை கொண்டு இந்த டீமில் போட்டு அன்பு கேங்கெலாம் ஒரு டீமு, இந்த பக்கம் ஒரு டீமு. ரெட் கார்டு கொடுத்தது யாருக்கு தெரியுமா? இந்த டீமுக்கு தான், கானா வினோத் டீமுக்கு. அதுலேயும் இந்த எப்ஜே டீமுக்கு கொடுக்கலையே. எப்ஜே, சபரி இவங்க டீம் கொடுக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. அதையுமே டிஆர்பிக்காக தான் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இவர் வருவாங்களாம், யார் அந்த காமெடி பண்ணுவாங்களா ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க வந்து விஜய் சேதுபதி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு, நாங்கள் வந்து பிக் பாஸில் மட்டும் ரெட் கார்டு கொடுக்க மாட்டோம், அண்டா காக்கசும் ஷோவில் கூட ரெட் கார்டு கொடுப்போம் அப்படின்ட்டு ரெட் கார்டு யாருக்கு? இந்த டீமுக்கு. ஏதோ இது பண்ணிட்டாங்களாம். என்ன சொல்ல வர்ற நீ இந்த இடத்துல? நீ ரெட் கார்டு காட்டுறது எதுக்கு சொல்ல வர்ற? ஒரு காமெடிக்காக பண்ணுறோம், ஓகே இது ஷோ அப்படின்னு போகலாம். எதுக்குடா அதை திரும்ப 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 ரெட் கார்டுன்னு ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? அப்புறம் இன்னொருத்தன் எப்படின்னு வச்சிங்கன்னா, நடிப்பு அரக்கன் மாதிரி வேஷம் போட்டு வர்றான் ஒருத்தன். அவன் வந்து நடிப்பு அரக்கன் பண்ணுறதெல்லாம் பண்ணி அது ஒரு டிஆர்பி. இந்த பக்கம் இவர் வந்து ரெட் கார்டு காட்டுறது அது ஒரு டிஆர்பி. மாக்காப்பா, உனக்கு ஏன் அந்த மாமா வேலை? உன் மாமா டிவி தான் அந்த வேலையை பார்க்கணும், நீயுமா அந்த வேலையை பார்க்கணும். கேவலமாக இருக்குங்க. திருந்தலை இவங்க, திருந்தலை மாமா, அவங்க திருந்த மாட்டாங்க, திருந்த போகிறதும் இல்லை. இப்போ இதை பற்றி ரெட் கார்டு காட்டணுன்னு என்ன ஆகும்? திரும்ப என்ன டாபிக் வரும்? யார் டாபிக் வரப்போகுது? பார்வதி, கமருதீன். ஸ்பேஸ்லேயே பார்த்துட்டோம், ட்விட்டர் ஸ்பேஸ்லேயே பார்த்துட்டோம்டா உங்கள் லட்சணம். அன்பு கேங் மாமா டிவி உங்கள் லட்சணம் என்னென்னு பார்த்துட்டோம். பாருக்கு அதிக பேர் வந்து பார்க்குறாங்களா? பாருக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்கா? கமருதீனுக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்கா? இல்லை சபரிக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்கா? இல்லை நடிப்பு அரக்கி சாண்ட்ராவுக்கு ஃபேன்ஸ் இருக்கா? எல்லாத்தையும் பார்த்தாச்சு. 2000 பேர் கூட வரல. முச்சிக்கிட்டு இருக்கு ஸ்பேஸில். அன்பு கேங்கு, சாண்ட்ரா, பிரஜின்லாம். ஒரு ஆள் பார்த்தீங்களா, ஆளே காணும் பார்த்தீங்களா? யார்? பிடிவாய் எஸ்கேப்பு. கப்பு வாங்கிட்டு நினச்சி வருவனா என்னமோ வருவனா. எனக்கு இது வரைக்கும் எவனும் ஒரு ட்ராஃபி, ஒரு வெங்கல கிண்ணம் கூட கொடுத்தது கிடையாது, ஒரு ட்ராஃபி கொடுத்தது கிடையாது. அவங்களே நீங்கள்லாம் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போய் எல்லாரும் வெளியே போனதில் என்னோட பிஆர் கேங்க உள்ளே அடித்து வெளியில் வச்சுருக்கிற இந்த ஒரு அல்லக்கைகள்லாம் வச்சு எப்படியோ ஒரு ட்ராஃபியை வாங்கிட்டேன். பித்தளை கடையில் அடித்த மாதிரி அடித்து 50 லட்சம் ஒரு காரு எவன் கொடுப்பான்? போகடா இவைகளா, இனிமேல் வெளியே வர மாட்டேனே. எனக்கு 50 லட்சம் கிடச்சிருச்சு, ஒரு ட்ராஃபி கிடச்சிருச்சு, காரு கிடச்சிருச்சு. அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ராமநாட்டுக்கு ஓடிடுவேன். ராமநாதபுரத்தில் போய் செட்டில் ஆக போகிறேன்டா. நான் அடுத்து கல்யாணம் பண்ண போகிறேன்டா. வயசாகிட்டு இருக்கு எனக்கு. ஆல்ரெடி எனக்கு கிளவின்னு ஒரு குரூப் சொல்லிகிட்டு இருக்காங்க, மூஞ்சி கிளவி மாதிரி இருக்குங்கிறாங்க. பீடி அடித்து பீடி வாயாக மாறி போயிட்டேன் நான். நீங்கள் சொல்கிறது உங்கள் ஹேட்டெல்லாம் நான் இப்போ கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. ஸ்பேஸில் வந்துக்கிட்டு உங்களுக்கு கும்மி அடிச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது. அந்த மாதிரி ஃபேமிலியில் நான் பிறக்கலை. நான் டெக்கோரம் டிக்னிட்டியில் பிறந்தவடா. வெளியே வருவேனா, முகத்தை காட்டுவேனா? இந்த கிளி கிழிக்கிறாங்க. பாரு ஃபேன்ஸும் கமரு ஃபேன்ஸும் இந்த கிளி கிழிக்கிறீங்களடா. முடியாது. எப்படியாவது அந்த வினோத்தை வச்சு ரெக்கவரி பண்ணிடலான்னு பார்த்தா அவன் ஃபேன்ஸையுமே போட்டு கிழிக்கிறாங்க. வருவேனா? இனிமே ஸ்பேஸுக்கு வரமாட்டேன், எதுக்கும் வரமாட்டேன். நான் ராம்நாட்டில் போய் நல்லா சாப்பிட்டு அடுத்து கல்யாண வேலைகளை பார்க்க போகிறேன். என் பாய் ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டே இருக்கான் எப்படி கல்யாணம்னு. எனக்கு வேறு வயசாகிட்டே இருக்குது. வரமாட்டேன் இனிமே. வந்தால் இனிமேல் ஹீரோயினாக தான் வருவேன், இல்லைனா கல்யாண கோலத்தோடு தான் வருவேன் அப்படின்ட்டு பிடிவாய் எஸ்கேப் வரும். ஆனால் இந்த அரோராவும் துஷாரும் சேர்ந்துட்டாங்க. சபரி நிலைமை என்னன்னு தெரியல. ஸ்பேஸ்லேயே தெரிஞ்சு போச்சு. ஆள் அப்படியே அண்டா காக்கசும் ஷோவில் வந்து கண்ணாடியை போட்டுக்கிட்டு, நான் அழுவலைங்க, அழுதா தானே கண்ணாடியை எடுத்தால் தானே வெளியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் இருந்துக்கிட்டு இருக்கான். இந்த எப்ஜே தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கான். ஏன்னா எல்லோரும் கழுவி ஊற்றிட்டாங்க. அந்த இப்போ போய் பார்த்துட்டான்.
பரவாயில்லடா கழுவி ஊற்றுங்கடா, நான் ஏதாச்சும் மியூசிக்கை வச்சு பீட் பாக்ஸை வச்சு பழச்சிப்பேன் அப்படின்னு அவன். ஆதிரியும் அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, ஜாலியாக இருக்காங்க. கனி ஆளை காணும், முடிஞ்ச மறந்துட்டாங்க. அடுத்து விக்ரம் வரமாட்டான், இனிமே என்ன அடி அடிக்கிறாங்க, இனிமேல் வரவே மாட்டேன்னு அவன் போயிட்டான், மறந்துட்டாங்க. கனி கொஞ்சம் லைம் லைட் தேட பார்த்துச்சு, அடித்த அடியில் போய் படுத்துருச்சு. இந்த பக்கம் PDY எஸ்கேப்பு. யாராச்சும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நடிப்பு வரக்கன்னு வந்து லைம் லைட்லேயே இருக்கான் பாருங்க. அவனையே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மறந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். டக்குன்னு பார்த்தா அந்த ஷோவில் வந்து நடிப்பு வரக்கன் மாதிரி ஒருத்தன் ஒரு இது பண்ணிக்கிட்டு வினோத்திட்ட கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்போ திரும்பியும் அவன் ஞாபகம் வரும், ஏன்டா. ஆனால் இன்னமும் லைம் லைட்டில் இருக்குது என்னென்னா பாரு, கமருதீன். ஹேட்டர்ஸ் பார்த்தீங்களா, கதறாங்க பாருங்கள். போன வீடியோ பார்த்தீங்களா, போன வீடியோவில் வந்து கதறுன்னு கதறினாங்க. ஹேட்டர்ஸ், உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி சொல்லட்டுமா? அதாவது நான் எந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன்னா, கமெண்ட்ஸில் நீ தப்பாக கமெண்ட் பண்ணின்னு வச்சுக்க, கெட்ட வார்த்தை ஏதாச்சும் போட்டோ ஏதாச்சும் வந்து சில வேர்ட்ஸ் போட்டு கேவலமான கமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தூக்குற மாதிரி அட்மின் செட் பண்ணியாச்சு. நீ என்ன கேவலமாக கமெண்ட் பண்ணாலும் இருக்காது, போட்ட 1 நிமிஷத்தில் தூக்கிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சாச்சு, சில வேர்ட்ஸ்லாம் போட்டு பண்ணியாச்சு. நீ என்ன கமெண்ட் போட்டாலும் தூக்கிடுவாங்க. நீ கதற மட்டும் தான் முடியும், வீடியோ பார்த்து கதற தான் முடியும். எல்லாம் செட் பண்ணியாச்சு, என்ன கேவலமான கமெண்ட்ஸ் வந்தாலும் தூக்கிடுவாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருந்துச்சுன்னா ஓகே, தூக்க மாட்டாங்க. நீ ரொம்ப கேவலமாக கெட்ட வார்த்தைலாம் போட்டுக்கிட்டு குடும்பத்தெல்லாம் இழுத்துக்கிட்டு, பாரு குடும்பத்தை இழுத்துக்கிட்டு, கமருதீன் குடும்பத்தை இழுத்துக்கிட்டு, இந்த மாதிரி பண்ணி வியானா இந்த மாதிரி ஆட்களோட குடும்பங்கள் அவங்கள தப்பாக பேசுகிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, இது எது பேசினாலும் கமெண்ட்ஸ் உடனே தூக்கிடுவாங்க. இது எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல? ஏன்டா மாமா டிவி, நம்ம மாடா பார்வதி கமருதீனை வச்சு லைம் லைட் தேடுறீங்க? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.